நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு SGT எக்ஸாம் பேப்பர் 1. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த SGT எக்ஸாமிற்கு பாத்தீங்கன்னா கோடை கால பயிற்சியாக இந்த கோடை காலம் மே 1 முதல் 31 வரை இந்த கோடை கால பயிற்சியாக நம்ம நினைச்சிரோம். முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியானது தயார் செய்யப்பட்டு உங்களுக்கு கொரியர் மூலம் அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். மே 1 முதல் மே 31 வரை இந்த முந்தைய ஆண்டு வினா விடை பயிற்சியை எடுத்துட்டு அந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட 21 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த 21 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். இன்றைய வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை வாங்கி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை அடிப்படையாக கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பிளான் என்ன, அந்த டெஸ்ட் பிளானை அடுத்து தேர்வு எப்படி எழுதுவது, தேர்வு எப்படி எழுதணும், அந்த தேர்வுக்கான குரூப் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்ல எப்படி இணையணும். ஸோ A to Z ஃபுல்லாமே இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த 2024 இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கங்க. முதல்ல கோடைக்கால பயிற்சி. ஸோ இந்த கோடைக்கால பயிற்சின்னு சொல்லும்போது உங்களுக்கு மே 1 முதல் மே 31 வரை கிட்டத்தட்ட 31 நாட்கள், சரிங்களா, 1 மந்த். இந்த 31 நாட்கள்ல பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செட்டு கொஸ்டினை நீங்க என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிருக்கணும், இங்கே தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது TNTET பேப்பர் 1ல 12 செட்டு கொஸ்டின், அதே மாதிரி பேப்பர் 2ல உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 13 செட்டு கொஸ்டின், அடுத்து சோசியல்ல 12 செட்டு கொஸ்டின், டோட்டலா 37 செட்டு கொஸ்டின் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த புக்லெட்டா உங்களுக்கு கொடுக்குறோம். பேப்பர் 1 ஒரு புக்லெட்டு, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு புக்லெட்டு, சோசியல் ஒரு புக்லெட்டு, 3 புக்லெட் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஸோ இந்த புக்கை வாங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செட்டு கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அதை முழுவதுமாக அடிப்படையாக வைத்து ஒரு டெஸ்ட் தேவைப்படும் என்பதனால நம்ம என்ன செய்யறோம், ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல கொடுக்கக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 டெஸ்ட். ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு பாத்தீங்கன்னா TNTET பேப்பர் 1 இருக்குது இல்லையா, இந்த பேப்பர் 1ல கிட்டத்தட்ட 12 செட்டு கொஸ்டின் இருக்கும். இதுல ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு 4 டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி பேப்பர் 2 எடுத்துக்கிற பட்சத்துல இந்த பேப்பர் 2ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 செட்டு. அடுத்து பேப்பர் 2ல எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு சோசியல்ல, சரிங்களா, சோசியல்ல உங்களுக்கு 4 டெஸ்ட் கொடுத்தோம், சரிங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தனியா ஒரு டெஸ்ட், இங்கிலீஷ் ஒரு டெஸ்ட், மேக்ஸ் ஒரு டெஸ்ட், சயின்ஸ் ஒரு டெஸ்ட்னு சொல்லி 5 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அது போக டிஆர்பியோட பேட்டர்ன்ல மோக் டெஸ்டா ஒரு 4 தேர்வுகள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் கொடுக்குறோம். டோட்டலா பார்த்தா 21 தேர்வுகள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு பேப்பர் 1. அப்ப இதுல தமிழ் உங்களுக்கு வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும், மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும், அதே மாதிரி சயின்ஸ் வந்துடும், சோசியல் வந்துடும், சோசியல் பிளஸ் சயின்ஸ் வந்துடும். நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 150 கொஸ்டினா டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே இது பேப்பர் 2ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும்,
சயின்ஸ் இருக்கும், சோசியல் இருக்காது. சரிங்களா? அப்ப டோட்டலா 30 கொஸ்டின் பார்க்கும்போது 120 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்கும். இதுல 90 கொஸ்டின் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் இருக்காது, மேக்ஸ் இருக்காது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சோசியல் 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அப்ப 90 கொஸ்டினா 4 டெஸ்ட் இருக்கும். அடுத்து தமிழ்ல 150 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 150, மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா கொடுத்து, அடுத்து டிஆர்பியோட பேட்டர்ன்ல மோக் டெஸ்டா எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணி 4 தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதுதான் இந்த டேப்லெட்ல கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல நினைச்சிடும் பேப்பர் 1ல இருந்து 4 டெஸ்ட், பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இருந்து 4 டெஸ்ட், பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்ல இருந்து 4 டெஸ்ட், அடுத்த 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 தேர்வு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியலுக்கு 5 டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட பேட்டர்ன்ல மோக் டெஸ்ட் 4. ஸோ அந்த வினா வங்கி வாங்கினவங்களுக்கு மட்டும் இது நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா அந்த வினா வங்கியை வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்வுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த வினா வங்கின்னு எடுத்துக்கிற போது பேப்பர் 1ல 12 செட்டு கொஸ்டின், பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல 13 செட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல்ல 12 செட்டு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 புக்கு கொரியர் மூலம் இதற்கான அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வாங்கியாச்சு. வாங்கின பிறகு அடுத்து என்ன செய்யணும், இதற்கு முன்பு வாங்கியிருப்பாங்க, அடுத்து வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வாங்கின பிறகு தேர்வு குழுவில் இணைய வேண்டும். அப்ப நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் ஆப்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் மொபைல் ஆப்ஸோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்க என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. புதியதாக இன்ஸ்டால் பண்ணும் பொழுது நீங்க பிளே ஸ்டோர்ல போய் என்ன செஞ்சுக்கலாம், சுபி லெஜெண்டரி எஜுகேஷன், பிளே ஸ்டோர்ல சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி இந்த சிம்பிளோட நம்மளுடைய ஆப்ஸ் வரும், நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங்ல ஓடிபிக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க, 10 இலக்க எண் கொண்ட மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல 91 59 35 7005 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த டெஸ்ட் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். அப்ப நீங்க ஆல்ரெடி வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. புதுசா இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா மெத்தட் இதுதான். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். குரூப்ல ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு நீங்க அந்த மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணி கீழே பார்க்கும் பொழுது ஹோம் இருக்கும், பேஜஸ்ன்னு இருக்கும். அந்த பேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்ஜிடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட் பேஜ்னு ஒரு பேஜ் ஆனது விசிபிள் ஆகும். எஸ்ஜிடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட் பேஜ்னு ஒரு பேஜ் வியூ ஆகும். அந்த பேஜை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல மேல ஓவர்வியூ, அட்டெண்டன்ஸ், அசைன்மெண்ட், வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு ஃபோல்டரா வரும். அதுல டெஸ்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டை வரிசையாக எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த தேர்வை ஒரு முறை மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ண முடியுங்கிறதுனால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அந்த டெஸ்ட்லயே நம்ம கொடுத்துருப்போம், எப்ப ஸ்டார்ட் பண்றோம், எப்ப இந்த தேர்வு முடியுது, எல்லாமே அதுலயே கொடுத்துருப்போம். அந்த தேர்வுக்குள்ள அந்த நாள் முடிவதற்குள்ள அந்த தேர்வை எழுதி முடிச்சிடணும். எழுதி முடிச்சுட்டு அந்த தேர்வு தேதி முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த தேர்வை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பு, எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க காமிச்சிட்டு அதற்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பை கிளிக் பண்ணி எந்த கொஸ்டின் சரி எந்த கொஸ்டின் தவறுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்.
வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு தேர்வு கண்டிப்பாக கொடுக்கணும்னு இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். வாய்ப்பை பயன்படுத்தி பணியை உரித்தாக்கிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தேவை பட்சத்துல நீங்க நமது குழுவை தொடர்பு கொண்டு வாங்கிட்டு அதோட டெஸ்ட் பேஜ்ல இணைவதற்கும் நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்து 2024 இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.